அனைவருக்கும் வணக்கம் மக்களே. விஜயகாந்துடைய பையன் விஜய பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச அப்போவே கூட்டணி அவங்களை கூப்பிட்டு இருந்தா நிச்சயமா வெற்றி பெற்று இருப்பாங்களாம். தளபதி விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருப்பாங்களாம். இதை தாவைக்கா தொண்டர்களே மறுக்க மாட்டாங்களாம். வாயிலையும் வயிற்றுல வச்சு பூடுண்டா டே, இது முடியலடா, எங்களால் முடியலடா. யாரு நீங்க? ஒரு கட்சி கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது கட்சியா இருந்தது. என்னைக்கு அவரை ஒழிச்சு கட்டினீங்களோ அன்னைக்கே உங்க கட்சியெல்லாம் அடுத்த நாசம் குடிச்சவரா போயிடுச்சு. நீலாம் இந்த மாதிரி பேசலாமா? உனக்கு எதனா பேச தெரியுமா? உனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? ஏன் பிரபாகரன் அவர்களே, தயவு செஞ்சு எங்ககிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. உங்கள் அரசியல் என்னவோ அதை பார்த்துன்னு போங்க. உங்கள் இந்த கூதை கும்பிடு, இந்த பொட்டிக்கும் போஸ்டிங்கும் போனீங்க பார்த்தியா, அம்மா தாயே பெச்ச போடுங்க கலைஞர் அவர்கள் என்ன மயிரப்போ பிடுங்க. எங்கள் கிட்டலாம் திரும்பி வந்துடாதீங்க. நாங்களாம் கேட்க ஆரம்பிச்சோன்னா தூக்கு மாட்டிங்க தூங்கிடுவீங்களா? போங்க. எனக்கு அப்படி எனக்கு கீழா பிடிக்குது. கீழான்னா என்னன்னு தெரியுமா? பைத்தியம். அப்படி இருக்கு உண்மை. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலைப்பா. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ. அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு நம்ம சும்மா இருக்கலாமேன்னு பார்த்தாலும் இந்த அணில் குஞ்சுகள் குறுக்கை நெருக்கையும் ஓடி நம்ம மூடை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணி கொஞ்சம் வீடியோ போட வச்சுருந்துங்க. அதாவது ஒரு கேப்டன் குடும்ப விசுவாசி அந்த பதிவை நான் போடுறேன். கட்சி சார்பாக போடலை. கேப்டன் குடும்ப விசுவாசி இளைய கேப்டன் அவர்கள் சார்பாக இந்த இதை நான் போடுறேன். நான் ஒரு தம்பி தவிட்டு தற்கொலை ஒரு கழகத்துலேருந்து ஒருத்தன் பேசியிருக்கான். இந்த 40 பேரை கொண்டுட்டு ஓடி போனானே அந்த கட்சியில் உள்ளவன். அதாவது இவன்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய்ங்கிறவனை கிட்ட நின்று கூட இவன் பார்த்துருக்க மாட்டான். எங்கேயோ தூரத்தில் ஒரு 100 கிலோமீட்டரில் நின்றுட்டு கையை காட்டிட்டு காலாட்டிட்டு செல்ஃபி எடுக்கிறத போட்டுட்டு அப்படி அரசியல் பண்ணுறான் பார்த்தீங்களா? அவனோட தொண்டை இவன், புரியுதுங்களா? தொண்டனா இல்லை அதோட தற்கொலை ரசிகனும் அது இல்லை. அந்த ரசிகருக்கு தான் அந்த பதிவு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இளைய கேப்டன் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு போல இருக்கு, நீங்கள் தாவேக்கால இணைஞ்சிங்கன்னா நாங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் போல இருக்கு. அதை ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஒருத்தன் கக்கிட்டு போகிறான், புரியுதுங்களா? இவன் தொண்டம் கிடையாது. இவன்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்துக்கு மரம் தாவும் பார்த்தீங்களா, அணில், அதே மாதிரி உள்ளவனுங்க. என்னமோ விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் ஆன மாதிரியும் அது பண்ண மாதிரியும் இது பண்ண மாதிரியும் இவனுங்க இப்போ ஒரு பில்டப் வேறு கொடுத்துட்ருக்குறானுங்க, புரியுதுங்களா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கட்சி, அதுக்கு அவன் ஒரு தலைவன் இப்படிங்கிற ஒரு இது. அதாவது நடிகர்களுக்கும் கட்சி தலைவனுக்கு வித்தியாசம் தெரியாத தற்கூரி கூட்டம் அது, புரியுதுங்களா? என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்லாம் தெரியாமல் தவிக்கிற தற்கூரி கூட்டம், புரியுதுங்களா? கட்சி ஆரம்பிக்கிறது, கட்சி வளர்றது, இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசவே கூடாதுடா தம்பிகளா. இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட நீங்கள் நிற்கிறடா, முதல்ல நின்று ப்ரூவ் பண்ணுங்கடா. ஏண்டா ஒருத்தன் தெருவில் வரானா நாய் மாதிரி அவன் பின்னாடி ஓடுறீங்க, அவனை துரத்துறீங்க, போய் வண்டி கடியில் உழுவுறீங்க. ஒரு அரசியல் தலைவனாக இருக்கிறவன் இதெல்லாம் கண்டுக்கிட்டு அதை எப்படி கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறவன் தாண்டா அரசியல் தலைவன், புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் என்னைக்காவது ரசிகர் கூட்டத்தை கூப்பிட்டு அவன் இதை பண்ணியிருக்கான் அதை பண்ணியிருக்கான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி நீங்களும் ஓடுறீங்களே தவிர வேறு ஏதாவது நல்லது பண்ணியிருக்கீங்க மக்களுக்குன்னு எப்போயாவது சொல்லுங்கடா பார்க்கலாம். ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஏதோ பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட வேண்டியது. அப்புறம் இளைய கேப்டன் அப்படி என்னடா தப்பாக பேசிட்டாரு? முதல்ல விஜய் நீ நேரில் பார்த்துருக்கியா தம்பி? முதல்ல ஒன்று செய்ய, நீ விஜய் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒரு செல்ஃபி அவரோட இருந்த ஃபோட்டோவை எடுத்து நீ போடும் முதல்ல பார்க்கலாம். விஜய்னா யாருன்னு தெரியாது, அவன் பிறப்பு என்னன்னு தெரியாது, அவன் ஊர் என்னன்னு தெரியாது, அவன் வளர்ப்பு என்னன்னு தெரியாது, அவன் எங்கே வளர்ந்தான்னு தெரியாது, என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாதுடா தம்பிகளா. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி தான் நீங்கன்னா ஒரு அதாவது 5 அறிவு உள்ள மிருகம் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சுய சிந்தனையோடு செயல்படுண்டா. நீங்கள் அந்த 5 அறிவு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போகிறீங்களே தாண்டா வருத்தமாக இருக்குது. அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிட்டார், கனவு காணுங்க இளைஞர்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இப்போ உள்ள நீங்கள்லாம் இந்த விஜய் கட்சியில் உள்ளவங்கலாம் பெரும்பாலும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன கனவு காண்றனே தெரிய மாட்டேங்குது. நேற்றுக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்கிறானா, இன்றைக்கி போய் நிற்கிறானா, உடனே முதலமைச்சர் ஆயிடுறானா.
ஏடா கேப்டன் கட்சி, கேப்டன் தொண்டர்கள் முதல்ல கேப்டனோட இது என்னன்னு பற்றி பேசுகிறாங்களா உங்களுக்கு முதல்ல அருகதை இருக்காடா? முதல்ல போங்கடா, போய் படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேப்டன் ரசிகனையோ, கேப்டன் தொண்டனையோ, கேப்டன் கட்சியோ, அவங்க குடும்பத்தையோ பற்றி பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்கடா. சில்ற நாய்ங்கெல்லாம் இன்னைக்கு கேப்டன் குடும்பத்தை பற்றி பேசுது. பொறுக்கித்தனமாக உள்ளது, ரவுடிசம் பண்ணி சுற்றுறது, அப்பங்காசில் பொறுக்கி திங்கிறது, இந்த நாய்கள்லாம் தான் இன்னைக்கு கேப்டன் குடும்பத்தை பற்றி பேசுது. முதல்ல திருந்துங்கடா. அதுக்கப்புறம் பேசலாம். அடுத்தவங்க குடும்பத்தை பற்றியும் அடுத்தவங்க எல்லாம் பற்றியும் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அப்புறம் பண்ணலாம்டா. நீங்களே அப்பன் சொத்துல தின்னுக்கிட்டு இருக்கீங்க. எவனும் உழைச்சி சம்பாதிக்கிறவங்க கிடையாது அந்த கட்சியில் இருக்கிறவங்க முழுக்க. ஒரு சில பேரை தான் சொல்லலாம். ஒரு சில நல்ல மனிதர்களும் விஜய் கட்சியில் இருக்காங்க. இதை மாதிரி சில தட்டையர்களும் விஜய் கட்சியில் இருக்கு. முதல்ல விஜய்னா யாருன்னா முதல்ல இப்போ நடிகர் சங்கத்திலே போய் முதல்ல விசாரிங்கடா. கூட இருக்கிறவனுக்கே அவன் எதுவும் செஞ்சது கிடையாதுடா. பெத்த புள்ள கட்ட பொண்டாட்டிகளே ரோட்டில் தவிக்க விட்டவன்டா. அவன் போய் நாட்டு மக்களை காப்பாற்றான்னு எப்படிடா நம்புறீங்க? ஏண்டா ஆட்டு மத்த கூட்டம் ஒரு அறிவு கூட வாட வேண்டாம். கேப்டன் கட்சியில் இருக்கிறவன்லாம் உண்மையான, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிமட்டத்துலேருந்து கொடி பிடிச்சி அடிமட்டத்துலேருந்து வந்தவன். நேற்று போகிற வேனை பார்த்து பின்னாடி ஓடி போய் சறுக்கி விழுந்து அவனை பார்க்க கூட ஆள் இல்லாமல் சாகிறவன் கிடையாது. உணர்வுபூர்வமாக உசுரை கேப்டனுக்காக, கேப்டன் குடும்பத்துக்காகவும் கொடுக்குறவன். புரியுதா இல்லையா? கேப்டன் எப்படி தெரியுமா? ஒரு ரசிகனுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல வந்து நிற்பார். எங்கே நீ காலில் விழுந்து கும்பிடுறிய அவன் தலைவன் வந்து நிற்க சொல்லு பார்க்கலாம். திருந்துங்கடா. நான் அதாவது என்ன சொல்கிறது, இதுக்கு அதாவது பேசணும் போல தான் வார்த்தை வாயில் வருது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவை போச்சு. நம்ம படித்த படிப்புன்னு ஒன்று இருக்குது, நம்ம தராதரம்னு ஒன்று இருக்குது. அதை விட்டுக்கிட்ட இறங்கி கீழ்த்தரமாக பேச முடியலடா. எத்தனை இடத்துல ஏன்னா நாயை விட கேவலமாக கார் பின்னாடி ஓடுறீங்க. உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை. உங்களை பெத்த அப்பா அம்மா இதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்னடா இப்படி இருக்கேன்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு தலைவனா, ஒரு தொண்டனுக்கோ, ஒரு ரசிகனுக்கோ ஒரு பிரச்சனை வந்து இறங்கி நிற்கணும்டா. இவன் மயிரை கூட நிற்க மாட்டான்டா. நாங்கள் கீழ்த்தரமான வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. சரி, ஒரு இதில் இருக்கானேன்னு சொல்லிட்டா விஜய்ங்கிற அவன் கேப்டன் குடும்பத்தில் வளர்ந்தா போயிடா. அவனை பற்றி அந்த குடும்பத்துக்கு தெரியாதாடா உங்களுக்கு தெரிஞ்சிட போது? இல்லை அப்பா சந்திரசேகர் தெரியாதாடா உங்களுக்கு தெரிஞ்சிட போது? என்ன சொல்லிட்டாரு? கட்சியோட வந்தீங்கன்னா துணை முதல்வர் பதவி. இதில் என்னடா தப்பு இருக்கு? கட்சி ஆரம்பிச்சு 6 வருஷத்தில் எதுக்கு இந்த பெல்லாம் உன்ட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீ தவிட்டு தற்கொலைங்கிறது நீ பேசுறத வச்சே தெரியுது. புரியுதா? உனக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் கேப்டன் குடும்பத்தை பற்றி பேச தகுதி இல்லாத நாய்கள்லாம் பேசுறீங்க பார்த்தீங்களாடா. அதுதான்டா வைத்தறிச்சலாக இருக்கு. என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியாமல் தற்குறிகளாக அலைகிறீங்க பார்த்தீங்களா? முதல்ல ஒன்று அரசியல்னா என்ன, ஒருத்தர் நடிகன்னா என்ன, ஒரு தலைவன்னா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா. செல்ஃபி எடுக்க அவனோடையே கார் போச்சுன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடுறது. இந்த கார்த்திகை மாதத்துக்கு சொல்லுவான் பார்த்தீங்களா, ஆம்பளை நாய் கிளையிற பொம்பளை நாய் கிளையிற ஆம்பளை நாயின்னு. அதே மாதிரி தான்டா உன் தலைவன். நீ எல்லாம் பச்சையா சில வாசகங்கள் பேசக்கூடாதுன்னா அப்படி தான்டா நீங்கள் பேச வைக்கிறீங்க. கார்த்திகை மாதம் தாண்டா பொட்டை நாய் துரத்திட்டு ஆம்பளை நாய் ஓடும். அதே மாதிரி தாண்டா உங்கள் கதை. ஒரு இடத்துலையாவது உன் தலைவன் நின்று ஒரு தொண்டன்ட்ட 100 பேர் நிற்கக்கூடிய இடத்துல சுற்றி நின்று அவன் பேசியிருக்கான்னு சொல்கிறா. அட்வைஸ் பண்ணாலும் நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்கடா. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் என்ன மூலையில் இருக்கீங்கன்னு தெரியலடா. இதுக்கு உடனே ஒரு 10 தவிட்டு தற்கொலை கமெண்ட் போடுவான். எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க தாண்டா ரெடியாக இருக்கோம். இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 பேர் தரக்குறைவாக கமெண்ட் போடுவான். என் 8வது தலைமுறை 7வது தலைமுறை எல்லாத்தையும் இழுத்து கமெண்ட் போடுவான். நான் அதுக்கு ஃபேஸ் பண்ண தயாராக தாண்டா இருக்கேன். தயாராகி போய் தாண்டா அந்த வீடியோவை போடுறேன். முதல்ல ஒரு தொண்டனுக்கு பிரச்சனைனா தலைவன் வந்து இறங்கி அந்த இடத்துல நிற்கணும்டா. அவனுக்கு பேர் தாண்டா தலைவன். இவன் இறங்கி நிற்க மாட்டான்டா. 40 பேர் செத்த போன போதுக்கு திருச்சி ஏர்போர்ட் தூக்கி ஓடனவன்டா. அவன் எப்படா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பான்? அவன் பின்னாடி போய் தஞ்சாவூர் போய் கால் முறிஞ்சு செத்தான்டா. இவனை பார்க்க வந்தாண்டா அவன் செத்தான். ஏடா கொஞ்சமாவது மூளை இருக்காது? பெத்த அப்பா ஆத்தா நமக்கு இருக்காங்களே, குடும்பத்தை காப்பாற்ற பண்ணுமே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல் எப்போ போனாலும் அவன் வேன் போனால் அவன் பின்னாடி தெருநாய் ஓடுற மாதிரி ஓடுறீங்க. வீடியோவில் பார்த்துக்கிட்டு தானடா இருக்கும். செவிரேறி குதிக்கிறது, இப்போ கம்பி ஏறி குதிக்கிறது, வெறித்தனமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அழகே கிடையாதுடா மனுஷனுக்கு. எல்லா கட்சியிலையும் கூட்டம் இருக்குது, எல்லா கட்சியிலையும் இது இருக்குடா. ஒழுக்க செயலுங்கிறது ஒன்று இருக்குடா. அது எங்கடா தாவேக்கா கூட்டத்தில் இருக்குது?
ஒரு ஒழிக்கணும் கிடையாது. தலைவனும் சரியில்லை, தொண்டனும் சரியில்லை. ஆனால் நீங்கள் என்ன கேட்டா அடுத்த கட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் காலை ஊனுங்கடா, அதுக்கப்புறம் அடுத்த கட்சியெலாம் நீங்கள் பேசலாம். இன்னும் பால்வாடியே போகலையா, அதுக்குள்ள நாங்கள் பிஹெச்டி முடிச்சிட்டோங்கிற மாதிரி கடந்து குதிக்கிறீங்க. இந்த திருச்சியில் நிற்கிறாப்புல, இதில் நிற்கிறாப்புல, ஜெயிக்கட்டா, ஜெயிச்ச பிறகு பேசுங்கடா. காருக்கு வரிய கட்டில் கோட்டில் செருப்பாடி அடிக்க போகிறான், இவன் தான் நாட்டை நல்லாட்சி பண்ண போகிறானா, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கணுமா? ஏதா நல்லது அவனை சேர்ந்து நடிகர் சங்கத்துக்கு அவனோட நடிச்சவனுக்கு அவனுக்காவது பண்ணியிருக்கான்னு சொல்லுங்கடா. இப்போ நீங்களே போய் கேளுங்கடா நடிகர் சங்கத்தில் இவன் நல்லது என்ன பண்ணான்ட்டு. இலங்கை தமிழக செத்தாண்டா, சிம்பு எல்லாம் 10 லட்சம் 1 லட்சம் அப்படி நன்கொடை கொடுத்தாண்டா, இவன் வெறும் 500 ரூபா கொடுத்தாண்டா. ஏன்டா மனுஷனை போட்டு இவன் இது பண்ணிட்டு முதல் வராவான்ட்டு முதல்ல நின்று ஜெயிங்கடா. அதுக்கப்புறம் அடுத்த கட்சியெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். நாங்களாம் 25 வருஷம் 30 வருஷம் கட்சிடா. முந்தானத்துக்கு வந்துட்டு 4 கட்சி 4 சீட் எடுத்து ஜெயிக்க போகிறான்ட்டு நான் என்னமோ நாளைக்கே முதலமைச்சர் போஸ்ட்டில் உட்கார போகிறான்னு விஜய் என்னும் முதல்வராகிய நான் எல்லாம் நொட்டுவாங்கடா உங்களுக்கு. அடுத்த கட்சியெல்லாம் பேசுறத பற்றி முதல்ல நிறுத்துங்கடா. உங்கள் கட்சியை முதல்ல எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும்னு பாருங்கடா. பெரும்பாலும் இந்த தற்கொலை வெற்றி கழகத்தோட அந்த ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தன் இந்த இது ஒன்று இப்படி தான் இருக்கும். முழு கட்சிகளாக இருக்காது எல்லாமே, புரியுதுங்களா? பாதி கீழ்ப்பாக்கம், பாதி இதுலேருந்து வந்ததாக இருக்கும், ஏர்வாடியிலேருந்து வந்ததாக இருக்கும். இவன் முக்கால்வாசி இவன் கட்சியில் கொண்டது ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் சகிச்சு போக வேண்டியதான். சகிச்சுட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டோம், இவனை போடுற கமாண்டுக்கு நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர வேறு எதுவும் வழி கிடையாது இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவன் கட்சியில் இருக்கிறவன் ஃபுல்லாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை டிக்கெட்டு முக்கால் டிக்கெட்டு தான். எல்லாம் 18 வயசுக்கு கீழே உள்ளவன் தான். எவனும் மெச்சூரிட்டியான வயசில் உள்ளவன்லாம் இவன் அரசியலில் கிடையாது. ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் டிக்கெட்டு கிழிக்கிற மாதிரி இருப்பான். இதெல்லாம் பார்த்து நிறைய வீடியோ பார்க்குறோம். நீங்க எல்லாம் போய் கேப்டன் கட்சியை பற்றி பேசலாமாடா? முதல்ல நீங்க மாறுங்கடா, அதுக்கப்புறம் அடுத்த கட்சியெல்லாம் பற்றி பேசலாம். நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.